இங்க 4 ஸ்கூல் பசங்க செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கானுங்க. எப்பயுமே ஸ்கூலுக்கு லேட்டா வந்து வாலுத்தனம் பண்றானுங்க. ஸ்கூல்ல சைட் அடிக்கிறது, ஃபிலிம்ஸ் போட்டு பார்க்கறது, கிரிக்கெட் விளையாடுறது, ஆத்துல குளிக்கிறதுன்னு இருக்கானுங்க. ஒரு நாள் ஸ்கூல் ஹெச்எம் செத்து போயிட்டாருன்னு பிரேயர் வைக்கும்போது அங்கேயும் லேட்டா வந்து வாலுத்தனம் பண்ணி டீச்சர் அவங்கள துரத்தி விட்டுறானுங்க. அதுவும் அவங்க கேங்ல ஸ்ரீகுட்டன்னு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு அந்த கிளாஸ்லயே ஒரு பொண்ணு மேல கண்ணு. ஒரு நாள் இந்த பசங்க ஸ்கூல்ல 2 டீம் பசங்க அடிச்சுக்கிறத பாத்துக்கிறானுங்க. அதுல சீனியர் ஒருத்தன் இந்த பசங்களுக்கு இருக்கான். அவன் தான் அந்த ஸ்கூலுக்கே டான் மாதிரி இருக்கான். அந்த பையனோட டீம் பேரு பாஸ்மம் டீம்னு சொல்றானுங்க. உள்ளூர்காரன் ஒருத்தன் இவங்க ஸ்கூல் டீச்சரை சைட் அடிக்கிறதுக்காக இந்த பசங்க கிட்ட பேங்கிள்ஸை கொடுத்து விடுறான். இவனுக்கு அந்த பேங்கிள்ஸை கொடுக்கும் போது அந்த பாஸ்மம் கேங்ல இருக்க பசங்க பார்த்துடுறானுங்க. ஸ்ரீகுட்டனும் அவன் கிளாஸ்ல இருக்க பொண்ணை சைட் அடிச்சிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க பையன் டீச்சர் கிட்ட போட்டு கொடுத்துட்றான். இவனை கிளாஸுக்கு முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. சில கிளாஸ்ல ஜாலியா கத்திக்கிட்டு இருக்கானுங்க, சில கிளாஸ்ல காமெடி பண்ணிட்டு இருக்காங்க, சில கிளாஸ்ல டீச்சரை வந்து ஸ்ட்ரிக்டா உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூலே கலகலப்பா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மொத்த ஸ்கூலுமே அமைதியாகுது. எல்லா பசங்களும் ஜன்னல் வழியா நோக்கி பாக்குறாங்க. ஒருத்தர் வேகமா நடந்து வந்துகிட்டு இருக்காரு. நடந்து வந்தவர் ஸ்ட்ரைட்டா ஸ்ரீகுட்டன் நின்றுட்டு இருக்க கிளாஸுக்கு வராரு. அவரை பார்த்த உடனே எல்லா பசங்களும் மிரண்டு போறாங்க. இவர் தான் அடுத்த ஸ்கூலுக்கு எச்எம்னு சொல்றாங்க.